Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சாரியோட ஃபால்ஸ் எப்படி தைக்கிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு பூனம் சாரீ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி சேலை ஓரம் அடிச்சிருக்கணும். ஸோ சேலை ஓரம் அடித்தாச்சு. இப்போ நம்ம ஃபால்ஸ் எப்படி தைக்கலாம் பார்க்கலாம். ஸோ ஃபால்ஸ் வந்து இந்த மாதிரி எண்டிங்கில் மடிக்காமல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே மடித்து தைக்காமல் அப்படியே விட்டுருப்பாங்க. நம்ம அதை தைக்கும்போது மடித்து தான் தைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முந்தி சொருகிறோம் இல்லையா, அதாவது நம்ம முந்தானை இல்லாமல் இந்த கார்னரில் நம்ம உள்ளே சொருகிறோம் இல்லையா, அந்த பகுதியை எடுத்துக்கலாம். ஸோ அந்த பகுதியில் அடியில் எடுத்து, அதாவது கீழே காலு கீழே வருது இல்லையா, அந்த சைடு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மடித்து தைச்சோம், ஓரம் மடித்து தைச்சதுலேருந்து 12 இன்ச்சு வந்து நம்ம விட்டுட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. 12 இன்ச்சு எங்கே விட்டுட்டிங்களோ அங்கே மார்க் பண்ணிக்கிட்டு, ஸோ அங்கே வந்து ஃபால்ஸை வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபால்ஸை வைக்கும்போது டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு, அதாவது டபுள் ஃபோல்ட் வேணால் 1 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து மடித்து தைச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த நூல்லாம் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு மடித்து தைச்சிட்டு இந்த மாதிரி அங்கே கார்னரில் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே சேலையை இந்த ஓர கார்னரில் வச்சு தைக்கணும். ஸோ சேலைக்கு வெளியே வராமல் ஃபால்ஸை வச்சு தைங்க. சேலைக்கு உள்ளே வைங்க, அதாவது உள் பகுதியில் கெட்ட பக்கத்தில் வச்சு தைங்க. ஸோ ஃபால்ஸ் இப்படி வைக்கும்போது கார்னரில் நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரலாம். இது பூனம் சாரின்றதுனால ரொம்ப உங்களுக்கு வழுக்கிட்டே போகும். ஸோ நீங்கள் பார்த்து பொறுமையாக நிதானமாக தைங்க. ஸோ ஏடா கூடமாக வந்துடும் அது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம தைக்கும் போதே சேலை வந்து இந்த பக்கமாக வழுக்கிட்டே போகுது. ஸோ நம்ம சேலை இப்படின்னு கரெக்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபால்ஸை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக தைச்சிக்கிட்டே வாங்க. சில்க் சாரியும் இதே மெத்தட் தான். நம்ம ஏன் ஃபால்ஸ் தைக்கிறோம் அப்படின்னா, நம்ம கால் கீழே கொலுசுலாம் மாட்டிக்காமல் இருந்து அந்த ஜரிக்கெல்லாம் வெளியே வராமறதுக்காக தான் நம்ம ஃபால்ஸ் தைக்கிறோம். ஸோ பூனம் சாரியில் எதுக்கு தைக்கிறோன்னா, இது வந்து லேசாக பூனம் சாரி ஒன்று வந்து நமக்கு உள்ளே இருக்கிறது தெரியாது. ஸோ இப்படி பார்த்தோன்னா நமக்கு துணி வந்து உள்ளே இருக்கிறது தெரியாது. ஆனால் ஒரு பூனம் சாரி, இப்போ நான் தைக்கிற சாரிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம என்ன உள்ளே கட்டியிருக்கோமோ நம்ம உள்ள கால்லாம் தெரியும். அந்த மாதிரி தெரியாமல் இருக்கணும். உள்ளே வந்து இன்ஸ்கர்ட் போடுறோம் இல்லையா, அந்த இன்ஸ்கர்ட் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ஃபால்ஸை வச்சு நம்ம தைச்சோன்னா உள்ளே நம்ம இன்ஸ்கர்ட் போட்டிருக்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம பூனம் சாரியில் ஃபால்ஸ் தைக்கிறோம். சில்க் சாரீஸில் நமக்கு ஜரிகை வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபால்ஸ் தைக்கிறோம். ஸோ தைக்கும்போது கவனமாக தைங்க. ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் தான் போடணும். சேலையை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திக்கிட்டே இந்த மாதிரி தைச்சிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் நிறுத்தி தைங்க. எப்பவுமே நிறுத்தி நம்ம தைக்கும்போது, ஸோ இப்போ நம்ம நிறுத்துகிறோம் அப்படின்னா நம்ம அந்த ஊசி வந்து துணியில் குத்திட்டு அதுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அப்போ தான் துணி நகராமல் இருக்கும். ஸோ ஸ்டிச்சஸும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும் கண்டினியூஷனாக. நம்ம துணியை வந்து ஊசியில் குத்தாமல் அப்படியே நிறுத்தினோன்னா ஸோ ஸ்டிச்சஸ் வந்து நகர்ந்து போயிடும். ஸோ துணியும் வழுக்கிட்டே போயிடும். ஸோ நீங்கள் பொறுமையாக தைங்க. பூனம் சாரி எப்பவுமே ரொம்ப வழுக்கிட்டே போகும். ஓரம் தைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபால்ஸ் தைக்கிறோன்னா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக தைங்க. ஸோ சாரியை ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மேலே ஃபால்ஸை வச்சு அப்படி தைங்க. ஸோ இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தைச்சிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி தைங்க. ஸோ ஃபால்ஸ் எப்படி வாங்கணுன்னா, நம்ம சேலையோட எந்த கலரோ, இப்போ வந்து அந்த சேலையில் பார்த்தீங்கன்னா பிங்க் இருக்குது, ஸோ ஒரு லைட் சிமெண்ட் கலர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த கலர்லாம் வாங்காமல் கீழே பார்டர் என்ன கலர், ஸோ ஒயிட், அப்போ அந்த ஒயிட் வச்சோன்னா உங்களுக்கு வெளியே வந்து தெரியாது. ஸோ ஒயிட் கலரில் வந்து வாங்குங்க. இப்போ இதே நீங்கள் வேறு சாரீ தைக்கிறீங்கன்னா அப்போ பார்டர் வந்து என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் வாங்கினீங்கன்னா ஸோ நம்ம உள்ளே தைச்சோம்னா அந்த வெளியே வந்து அந்த கலர் தெரியாது. ஸோ சேமாக அந்த கலர் வந்து மேட்ச் ஆகிடும். ஸோ த்ரெட்டு போடும்போதும் அப்படி தான். த்ரெட்டு வந்து எப்படி போடணுன்னா, நமக்கு சேலை பார்டரில் நம்ம தைக்கிறோமா, இப்போ சில்க் சாரீஸில் தைக்கிறோம் அப்படின்னா சேலை பார்டர் எந்த கலரோ அந்த கலரில் நூலில் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஆப்போசிட் கலராக இருந்ததுன்னா தெரியாமல், ஆப்போசிட் கலராக இருந்தால் தெரியும். ஸோ சேம் கலர் த்ரெட்டாக இருந்தால் தெரியாது. ஸோ இந்த சாரிலையும் அப்படி தான். நமக்கு பார்டர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரை தான் இருக்கும், இதில் பார்டர் இருக்காது. ஸோ அது வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சு. ஸோ ஒயிட் கலர் நான் தைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி த்ரெட்டு வேணுமோ அந்த மாதிரி சேலையில் இருக்க த்ரெட்டை வந்து நீங்கள் போடுங்க.
சேம் கலர் த்ரெட் போட்டால் தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆப்போசிட் கலர் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே அசிங்கமாக தெரியும். இந்த மாதிரி கரெக்டாக நீட்டாக பர்ஃபெக்டாக தைங்க. ஸோ சேலை சுதுங்கம் இல்லாமல் தைக்கணும், அதுதான் மெயினான விஷயமே. சேலை சுதுக்கம் இல்லாமல் கரெக்டாக நீட்டாக தைச்சிக்கிட்டே வரணும். அந்த ஃபால்ஸ் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கும் நம்ம தைச்சிக்கிட்டே போகலாம். ஸோ ரொம்ப நீட்டாலாம் இருக்காது, கொஞ்சம் லிமிட்டாக தான் இருக்கும். ஸோ சேலை ஃபால்ஸ் மினிமம் 15 ருபீஸ் தான் ஷாப்லலாம். ஸோ நீங்கள் அந்த சேம் கலர் எந்த கலராக இருந்தாலும் ஓகே, 15 ருபீஸ் தான். ஈஸியாக நீங்கள் வாங்கி பேசிக்கில் கற்றுக்குறவங்க ஈஸியாக நீங்கள் சில்க் சாரீஸ் இல்லை காட்டன் சாரீஸ் அந்த மாதிரி கற்றுக்கோங்க. இப்போ லாஸ்ட் எண்டிங்கில் வரப்போகிறோம். எண்டிங்கில் எப்படி தைக்கணுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்டிங்கில் மடித்து தைச்சோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டிச்சஸை போடுங்க. ஸோ ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அப்படி தைக்க போகிறோம். அந்த எண்டில் வரும்போது ஊசி வந்து துணியில் குத்தி இருக்கணும். ஊசி துணியில் குத்திட்டு ஃபூட்டை தூக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா டேர்ன் பண்ணி அதுக்கப்புறமா லென்த்தாக ஸ்டிச்சஸ் போட்டே வரலாம். இப்போ எப்படி போட்டோமோ இதே மாதிரி டேர்ன் பண்ணிக்கிட்டு ஸோ துணியை வந்து நீட்டாக வச்சுக்கோங்க, சுதுக்கம் இல்லாமல். அதே மாதிரி மடிச்சு இருக்கணும் அந்த சைடு. அந்த எண்டிங்காக வரும்போது அதே மாதிரி துணியில் ஊசி குத்திட்டு அதுக்கப்புறமா நிறுத்திட்டு இந்த மாதிரி சேலையெல்லாம் இந்த பக்கமாக போட்டுருங்க. இந்த பக்கம் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு கார்னர் வந்துடும். ஸோ திருப்பிட்டு அதே மாதிரி கார்னரில் போட்டுக்கிட்டே போகலாம். ஸோ இந்த பக்கம் தைக்கும்போது தான் நீங்கள் நல்லா கவனித்து தைக்கணும். ஸோ சுதுக்கம் இல்லாமல் தைக்கணும், அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஃபால்ஸ் உள்ளே வந்து அப்படியே அவ்வளோ துணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பொறுமையாக தைங்க. அந்த ஃபால்ஸோட எண்டிங்லேயே நீங்கள் ஸ்டிச்சஸ் போடலாம். ரொம்ப தள்ளி போடணும் இல்லை ரொம்ப சின்னதாக போடணும் அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் மீடியம் சைஸில் நீங்கள் ஃபால்ஸ் ஓரமாக தைச்சிக்கிட்டே வந்துடுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்தி தைங்க. ஏன்னா இப்போ இந்த சைடு தைக்கும்போது சேலை வந்து அடியில் போயிட்டு சுதுக்கமாக ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் கொஞ்சம் நிறுத்தி சேலை இப்படி விலகி விட்டுட்டு அதுக்கப்புறமா தைச்சிங்கன்னா உங்களுக்கு சுதுக்கம் இல்லாமல் லூஸாகவே விடுங்க. ரொம்ப ஹார்டாக டைட்டாக பிடிச்சிக்கிட்டு சேலையை தைக்காதீங்க. லூஸாக விட்டாலே ஸோ அதுவே உங்களுக்கு சுதுக்கம் இல்லாமல் வந்துடும். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி தைக்கும்போது ஊசி அது உள்ள துணியில் குத்தி இருக்கணும். ஸோ பி கேர்ஃபுல். ஸோ நீங்கள் அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த பக்கம் துணியை நீங்கள் அப்படி போடுறீங்க அப்படின்னா கரெக்டாக உங்கள் காலுக்கு கீழே அந்த பக்கமாக போட்டுக்கோங்க. ஏன்னா அதை ரைட் ஹேண்ட் சைட் போட்டிங்கன்னா வீலில் மாட்டிக்கும். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக தைங்க. வீலில் துணி மாட்டாத அளவுக்கு இந்த சைடாக, அதாவது உங்கள் கால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டுக்கோங்க துணியை. இந்த மாதிரி முன்னாடி போட்டுட்டு கொஞ்சம் துணியை வந்து விலகி விட்டுட்டு ஸோ லூஸாகவே தைங்க, ரொம்ப டைட்டாக தைக்காதீங்க. துணியை விடும்போது லூஸாக விட்டே தைங்க. இந்த மாதிரி அந்த எண்டு வரைக்கும் நம்ம போட்டுட்டு முடிக்க போகிறோம். இந்த மாதிரி லூஸ் விட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ டைட்டாக தைக்காதீங்க. டைட்டாக தைச்சிங்கன்னா உங்களுக்கு துணி வந்து உள்ளே மீந்துச்சுன்னா அந்த ஃபால்ஸ்க்கு உள்ள நடுவில் சுதுக்கம் இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தைக்காதீங்க. இந்த மாதிரி பொறுமையாகவே தைங்க, நிதானமாக.
இப்போ இந்த கார்னர் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம தைச்சிருப்போம். அந்த ஃபோல்டிங்கை ஈவனாக வச்சுக்கிட்டு இந்த சைடும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி தைக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் வரும்போது நிறுத்திட்டு ஆல்ரெடி நம்ம ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபோல்டிங் ஈவன் சைஸ்லேயே ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நிறுத்திக்கோங்க. கரெக்டாக ஈவனாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு மடித்து விட்டிங்கனாலே அந்த ஈவன் சைஸ் வந்துடும். ஸோ லாஸ்ட்டில் வரும்போது ஊசியை குத்தி நிறுத்திட்டு அதுக்கப்புறமா துணியை வந்து டேர்ன் பண்ணுங்கள். துணியை டேர்ன் பண்ணும்போது பார்த்து டேர்ன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சைடாக போகுது பார்த்தீங்களா இந்த மாதிரி. ஸோ கரெக்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுங்க. ஸோ ஃபூட்டை இறக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சஸ் போடுங்க. ஸோ லாஸ்ட்டில் வரும்போது ஒரு ரஃப் அடிச்சுட்டு இறக்குங்க. அதுக்கப்புறமா அப்போ தான் நூல் வந்து பிரியாமல் உங்களுக்கு அப்படியே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு சுதுக்கம் இல்லாமல் அழகாக நீட்டாக வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய்.